இவன் மனுஷனுக்கு தானடா சண்டை போடுறேன்னா மனுஷன் இயற்கையோட போய் சண்டை போடுறான். இவனை விட பைத்தியக்காரன் இருக்கவே முடியாது. எது ஜெயிக்கணும் உனக்கு தெரியலையாடா? நீ 500 மரத்தை வெட்டுற, நீ நினைக்கிற நீ மரத்தை ஜெயிச்சிட்டேன்னு. நீ உன்னுடைய சந்ததிக்கு கிடைக்க வேண்டிய நீரை குறைத்து விட்டாய் என்பது மரத்துக்கு தெரியும். அவங்க அழகா ஒரு கதை சொன்னாங்க, டோடோ பறவையை பற்றி சொன்னாங்கல்ல, கேட்டிங்களா இல்லையா? கொழுன்னு இருக்கிற டோடோ பறவைய கொன்னு தின்னாங்களாம். கடைசியில் பார்த்தா அந்த பகுதியில் வர்ற ஒரு தாவரம் அதற்கு பிறகு வளரவில்லை. இயற்கை ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இதை புரிந்து கொள்ளாத ஒரே உயிரினம் மனிதன் மாத்திரம்தான். இதை பற்றி ஜெயமோகன் அருமையான ஒரு கதை எழுதியிருக்கிறார். சுருக்கமாக சொல்கிறேன் அந்த கதையை. ஏன்னா புத்தக திருவிழாவுக்கு பேச வந்துவிட்டு எழுத்தாளர்களினுடைய கதைகளை சொல்லாமல் நாங்கள் வேறு எதை சொல்லுவது? ஜெயமோகன் அருமையான ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒரு பயங்கரமான சயின்டிஸ்ட், அவரோட மனைவியும் சயின்டிஸ்ட், அவருடைய அப்பாவும் சயின்டிஸ்ட். அப்பாவும் மகனும் எதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றால் பேர்ட் மைக்ரேஷன், பறவைகள் வலசை போவதுன்னு சொல்லுவாங்கல்ல, நீண்ட தூரம் பறந்து வருகின்றன பறவைகள். பேர்ட் மைக்ரேஷன் பற்றி ஆராய்ச்சி செய்கிறார் மகன். அவருக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா, பறவைகள் ஏன் இவ்வளவு தூரம் பறக்கிறது? அதை முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதை ஏன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே செய்யுமா? அதை நீ இருக்கிற மரத்துக்கு பக்கத்துலேயே நீ முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க மாட்டியா? நீ எதுக்காக 10,000 கிலோமீட்டர் பறந்து வருதுங்க? ஆர்டிக் டர்ன்னு ஒரு பேர்டு இருக்கு, வட துருவத்திலிருந்து தென் துருவம் மாத்திரம் பறந்து வருது. சயின்டிஸ்டுக்கு புரியவே இல்லை, எதுக்காகடா இவ்வளோ தூரம் வரீங்க? நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலே செய்ய மாட்டேன். இதற்கான கேள்வி இன்றைக்கு கூட விஞ்ஞானிகளுக்கு தெரியவில்லை. ஏன் அவ்வளோ தூரம் பறந்து வருதுன்னு தெரியல. அதை விட பெரிய கேள்வி என்னன்னா, பாதையே மாறாம வருதுங்க. நம்ம ஆளு கூகுள் மேப் வச்சுக்கிட்டே அந்த அம்மா வடக்கில் திரும்ப சொன்னா தெற்கில் திரும்புகிறோம். ஆனால் கூகுள் மேப் அம்மா நல்ல அம்மா, திட்டவே திட்டாது, சொல்லிக்கிட்டே இருக்கும். டேக் அ யூ டர்ன் நவ், டேக் அ யூ டர்ன் நவ், டேக் இவன் நேராக போவான். அது திட்டுது அவனை. அறிவு இருக்கா? நான் வந்து சொல்கிறேன்ல, யூ டர்ன் எடுன்னு சொல்கிறேனே நான். உனக்கு மண்டையில் ஏதாவது இருக்கு, அது கேட்குதா? இல்லை. கோ ஃபார் அனதர் 5.5 kilometers அண்ட் தென் டேக் அ யூ டர்ன். இதுவே வீட்டம்மா இருந்தால் என்னென்ன திட்டிருக்கோம். நான் தான் சொல்கிறேன்ல திரும்புன்னு. ஒருத்தர் பேச்சை கேட்கறது உன் தலைமுறையிலே யாருக்கு இல்லை, உன் குடும்பத்திலே யாரும் கேட்க மாட்டாங்க. உங்க அப்பா அம்மா அவனை சரியா வளர்த்துருந்தா நீ இந்த மாதிரி இருந்திருப்பியா? பரம்பரையே மானக்கேடு உண்டாக்கும். ஆனால் கூகுள் அக்கா யாரையுமே திட்டாது, நல்ல அக்கா. அது கூகுள் மேப் அக்கா நல்ல அக்கா. இப்போ இந்த பறவைகளுக்கு என்ன கூகுள் மேப் இருக்கு சார்? ஒரு போர்டு இருக்கா? கடலுக்கு மேலே பறக்குது சார். ஒரு மேப் இருக்கா? ஒரு போர்டு இருக்கா? என்ன சார் இருக்கு? 10,000 கிலோமீட்டர் பறக்கிற ஒரு டைரக்ஷன் கிடையாது. So this question has always puzzled the scientists. எப்படி வழியை கண்டுபிடிக்கிறாங்க? இந்த பையன் அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணுறாரு. பையனுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த அம்மா அதை விட தீவிரமாக ஆராய்ச்சி. எதை பற்றி என்றால் மீன்களை பற்றி ஆராய்ச்சி செய்கிறவர்கள். நல்ல குடும்பம், ஏன்னா கணவன் மனைவி சந்திச்சிக்கவே முடியாது, அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். இவர் பேர்ட்ஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுனால இவர் வேற ஒரு இடத்துல இருக்கார். அந்த அம்மா ஃபிஷ்ஷை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுனால கடல் ஓர பகுதிகளில் தான் அந்த அம்மா இருக்கும். சந்திச்சிக்கவே மாட்டாங்க, எப்போவாவது ஒவ்வொரு தடவை சந்திச்சுப்பாங்க. இந்த பையன் சொல்கிறான், அப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா, இந்த பேர்ட்ஸ் வந்து டைரக்ஷன் எப்படி தெரியுமா கண்டுபிடிக்குது? மனித கண்கள் அதுக்கு இல்லை, பட் தெர் ஆர் இன்விசிபிள் இன்ஃப்ராரெட் ரே ஃபீல்ட்ஸ் இன் தி அட்மாஸ்பியர். இன்ஃப்ராரெட் கதிர்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபீல்டு வந்து வாயுமண்டலத்தில் இருக்கிறது. மனித கண்களுக்கு அது தெரியாது, ஆனால் பறவைகளுக்கு அது தெரியும். இந்த இன்ஃப்ராரெட் ஃபீல்ட்ஸில் இருக்கிற வழியை வச்சுக்கிட்டு தான் அது இவ்வளவு தூரம் பறக்கிறது. நான் என்ன பண்ண போறேன், இதை நான் கண்டுபிடிச்சேன்றதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ விஞ்ஞானிக்கு எது முக்கியம்? கண்டுபிடிச்சது முக்கியம் இல்லை, நீ தான் கண்டுபிடிச்சேன்னு முதல்ல ப்ரூவ் பண்ணி பேட்டன்ட் வாங்கினா தான் துட்டு தேரும் அவனுக்கு. ஃபர்ஸ்ட் அதை தான் செய்யணும். நான் இதை ப்ரூவ் பண்ண போறேன். இப்போ இதை ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்றது? அவர் சொல்றாரு, நான் என்ன பண்றேன், பறவைகள் போகிற இன்ஃப்ராரெட் ரேஸ் அந்த ஃபீல்டு இருக்குல்ல, அதை திசை மாற்ற போகிறேன். அப்போ எங்கேயோ போக வேண்டிய பறவை வழி தப்பி நான் எங்க அந்த ஃபீல்டை மாத்திருக்கேனோ அங்க வந்துடும். இப்ப வந்து குஜராத்துக்கு போக வேண்டிய ஒரு பறவை நாகர்கோயிலுக்கு வந்துடும்.
அப்படி வந்துச்சு நான் காட்டியும் என்னுடைய தியரியை இந்த உலகமே ஒத்துக்கொண்டு என் காலடியில் மண்டியிட வேண்டும் அப்படின்னு அந்த மகன் சொல்றான். அப்பா வயசானவர், அவருமே சயின்டிஸ்ட் தான். அவர் என்ன சொல்றாரு, டேய் தம்பி, பறவைகளை பத்தி உனக்கு தெரியாதுடா, இந்த இயற்கை ரொம்ப பெருசு. இயற்கை தன்னுடைய பாதைகளை எப்படி கட்டமைக்கிறது என்பதை கேவலத்திலும் கேவலமான ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் புரியாதுடா தம்பின்னு அப்பா அட்வைஸ் பண்றார். அப்பா அட்வைஸ் பண்ண உடனே வளர்ந்த மகன்கள் எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், தந்தையே உங்களுடைய அறிவுரையை இப்போதே ஏற்று, அப்படியே சொல்லுவாங்க. சும்மா இருப்ப நையின்னு என் நேரம், நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், எவ்வளவு பேர் ரிசர்ச்ல இருக்கேன், நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன், நீ அந்த காலத்து ரிசர்ச் மெத்தடே வச்சு உனக்கு என்ன தெரியும், யூ கீப் குவைட். அப்புறம் அப்பா என்ன சொல்லுவாரு, எல்லா வீட்டு அப்பாவும் என்ன சொல்லுவாரோ அதான் சொல்லுவார், எக்கேடு கெட்டு ஒழி, எனக்கு என்ன. இப்போ இவன் இன்ஃப்ராரெட் ஃபீல்டை மாத்திட்டார். இப்போ பறவைகள், குஜராத்துக்கு போக வேண்டிய பறவை திடீர்னு திசை மாறி கன்னியாகுமரி நாகர்கோவில் பக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், மகனுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறாரு, சக்சீடட் இன் மை ரிசர்ச், அதுவாக்கு இதுவாக்கு. அப்போ திடீர்னு ஞாபகம் வருது, எல்லாருக்கும் நான் என்னுடைய வெற்றியை பற்றி சொன்னேன், ஒரு முக்கியமான ஆளுக்கு என்னோட வெற்றியை பற்றி சொல்லலையே, என் மனைவிக்கு இன்னும் சொல்லலையே. என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன். மனைவி சொல்கிறாங்க, நான் வீட்டு வாசலில் தான் இருக்கேன். எப்பம்மா வந்து நீ, நான் வந்து ஜெயிச்சிட்டேன்றதை செலிப்ரேட் பண்ணுவேன். நீ ஜெயிச்சிட்டேன்றதை நான் ஏன் செலிப்ரேட் பண்ணுவேன், நான் அதுக்கு வரல, பின்ன எதுக்கு வந்தேன். திடீர்னு ஒரு புதிய சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது மீன்கள் உலகத்தில், அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அந்த அம்மா வந்து ஃபிஷ்ஷை பற்றி ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட். மீன்கள் உலகத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கிறது, குஜராத் கடற்கரையிலே இருக்க வேண்டிய பல மீன்கள் அவ்வளவு தூரம் நீந்தி கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்திருக்கிறது. என்ன காரணம்னே எங்களுக்கு புரியல. இதெல்லாம் குஜராத்ல இருக்கிற எப்போ வழக்கமா இருக்கிற மீன் திடீர்னு கூட்டமா கிளம்பி லட்சக்கணக்கான மீன்கள் குஜராத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்கு. எதுக்கு வந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. அதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். ஆனா அது எதுக்கு வந்ததுன்றது சயின்டிஸ்டுக்கு தெரியும் தானே. இயற்கையினுடைய பாதைகள் நம்மால் ஊகிக்க கூடிய பாதைகளே அல்ல. மீன்கள் ஒரு இடத்துக்கு போகிறது என்றால் யார், ஒவ்வொரு பறவைகள் ஒரு இடத்துக்கு போறதுன்னா ஒவ்வொரு மீனுக்கும் யார் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சது, மச்சான் நீ அங்க போயிரு, நம்மளால அங்க வர, யார் சொன்னது. ஆனால் இயற்கையினுடைய பாதைகள் நம்மால் ஊகிக்க முடியாதவை. அதான் அந்த டோடோ கதையில இருந்ததும் அதுதான், ஜெயமோகன் எழுதிய இந்த கதையில் இருப்பதும் அதுதான். இலக்கியம் நமக்கு எதை தருகிறது என்றால், டோன்ட் மெஸ் வித் நேச்சர். இயற்கையோடு நீ உன்னுடைய கையை வைத்து ஒரு மரத்தை நீ வெட்டினால் கூட உன் தலைமுறையில் யாரோ ஒருவர் அதற்காக கஷ்டப்படுவார் என்ற பாடத்தை இயற்கை சொல்லாமல் சொல்லுகிறது. நம்மால புரிஞ்சுக்க முடியல. அதை சில எழுத்தாளர்கள் நமக்கு சொல்லுகிற போது அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அதுதான் எழுத்தினுடைய வெற்றியாக இருக்கிறது.